செய்வோம். இது நாட்டுப்பற்றோட இது நாட்டுப்பற்று தான். அதே தான். இப்போ வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலில் அவ்வளோ தவிக்கிறாங்க. இப்போது மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, முதல்வர் கொடுக்குறாரு. அந்த முதல்வர் மகளிருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து அதே மாதிரி பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்துருக்காரு. அதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தைங்க வந்து குழந்தைங்களுக்கு அந்த பஸ்ஸு கொடுத்து காலையிலையும் சாயந்தரமும் ஒரு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, இப்போ தனியார் ஸ்கூலில் வந்து நிறைய பசங்க போகுது. நிறைய பேர் அம்மா அப்பாங்க பணக்காரங்களாம் படிக்க வைக்கிறாங்க. அதுங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஏங்குது. ஐயோ, நம்மளுக்கு அம்மா அப்பா இப்படி படிக்க வைக்கலையே அப்படிலாம் ஏங்கும். ஏன்னா இதுங்க ஆட்டோவில் தத்தளிக்குது, கெட்டதை கற்றுக்குது. இந்த லவ்ன்றதை கற்றுக்குதுங்க. அப்புறமேட்டு எங்கெங்கேயோ சுற்றுதுங்க பசங்க. அப்புறம் கெட்ட காரியங்களும் நிறைய பண்ணுதுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட்டில் 2 வேளை பஸ்ஸு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலையில் குழந்தைங்க வீடு போய் கரெக்டாக சேர்ந்துடும். அப்புறம் மாலையிலையும் சீக்கிரம் வீடு போய் சேர்ந்துடும். அப்போ ஸ்கூலுக்கும் கரெக்டாக வந்துடும். அப்படின்றதுக்கு அதுங்களுக்கும் ஒரு இன்பமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தனியார் ஸ்கூலில் எப்படி ஏறுறாங்களோ அதே மாதிரி குழந்தைங்க ஏறும் பாருங்க. அதுங்களுக்கு எவ்வளோ பேரின்பம் கிடைக்கும் தெரியுமா? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்யலாம். அதை செய்யாத மகளிருக்கு நான் செய்கிறேன், மகளிருக்கு செய்கிறேன், மகளிருக்கு எதுக்குன்னு நம்ம செய்யணும்? மகளிருங்க என்றைக்குனா ஒரு நாளைக்கு தான் வெளியே போகிறாங்க. எல்லா மகளிருங்களும் வெளியே போகிறதில்ல. அவங்கவுங்க டோக்கன் முதியோர் டோக்கன் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் மகளிருங்க வீட்டில் விட்டு எங்கே போகிறாங்க? இப்போ நான் ஒரு வாட்டி தான் வெளியே போகிறாங்க. நான் வெளியே போகிறதேவா கெதியில் இருக்கிறாங்க. மகளிருங்க கிடையாது. அது கூட மகளிர் இது கூட முன்னெல்லாம் லேடிஸை போகும்போது மகளிரை கண்டா கொஞ்சம் பஸ்ஸு நிற்கும். இப்போ இந்த மகளிர் இந்த மாதிரி ஃப்ரீ சொன்னதும் எங்களை பார்த்து அலட்சியப்படுத்துகிறாங்க. எங்களை பார்த்தா தீண்ட பார்க்குற மாதிரியே பஸ்காரங்களாம் அப்படியே நிற்காதே போகிறாங்க. முன்னெல்லாம் மனிதாபிமான பொம்பளைங்களை பார்த்தா நிற்பாங்க. இப்போ வந்து மனிதாபிமானமே இல்லை. பொம்பளைக்கு பின்னாடியே ஓடனா கூட பஸ்ஸு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படியாப்பட்ட இதுதான் இப்போ காலகட்டம் இருக்குது. அப்படி கொடுத்துருந்தா குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க வந்து ஆட்டோ கலையாத ஒரு பெரிய பசங்களோட சின்ன பசங்களோட அது வந்து எங்கேயும் கெட்டு போகாத ஒரு லவ் இந்த அசிங்கம் எங்கேயும் போகாத எந்த இடமும் கெடுக்காத ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகும். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட்டில் பஸ்ஸு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாடெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பஸ்ஸு கொடுக்கும்படி அறிவிப்பு கொடுக்குறேன். இதுமேல் வர முதல்வருங்க என் குழந்தைங்களுக்கு பஸ்ஸை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேசுவோம். அப்புறமேட்டு இவங்களுக்கெல்லாம் மகளிருக்கெல்லாம் காசு தரீங்க. இப்போ மகளிருக்கெல்லாம் காசு தர்றதுனால நான் எதுவும் அதில்னால பிரச்சனை எனக்கு ஒன்றும் இது கிடையாது. அந்த காசை வந்து குழந்தைங்க தலைமையில் ஒரு குடும்பத்தார் தலைமையில் வச்சிங்கன்னா அந்த காசை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு புக்குக்கு எவ்வளோ பேர் புக்கு வாங்க முடியாது, எவ்வளோ பேர் அவஸ்தைப்படுறாங்க. நோட் புக்கு வாங்க முடியல, பென்சில் பேனை இப்போ வந்து நிறைய பேர் இது கொடுக்குறாங்க, அசைன்மெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் செய்ய முடியாத பணக்காரங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க செஞ்சிடறாங்க. கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறவங்க அந்த அசைன்மெண்ட்டு செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த காசை வந்து குழந்தைங்க தலை மேலே வச்சோம்னா அதுங்க நோட்டு வாங்கிக்கும், புக்கு வாங்கிக்கும், அசைன்மெண்ட்டு செய்யறதுக்கு உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத மகளிரை தத்து எடுத்துக்கின்னு கணவனே தத்து எடுக்க மாட்டேறீங்க, மகளிரை தத்து எடுத்துக்கின்னு இது தவறான கதையாக இருக்குது. இந்த மாதிரி செய்கிறீங்க. காசு வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. உலகத்தை இந்த மாதிரி குழந்தைங்க வளர்ச்சி அடைகிற குழந்தைங்கள நல்ல மாதிரி வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டலில் நல்ல மாதிரி வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளோ பழுதஞ்சு போயிருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் ஏரிக்கரை எல்லாமே எவ்வளோ பழுதஞ்சு போயிருக்குது. ஊர்லலாம் ஆலயங்கள்லாம் பழுதஞ்சு இருக்குது. அதெல்லாம் ரிப்பேர் பண்ணாத இதெல்லாம் வந்து மக்கள் தான் நாங்களே வரி பணம் கொடுக்குறோம். அந்த எடுத்து எங்களுக்கு எதுக்கு நீங்கள் விதை போடுறீங்க? இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும், எங்கள் கடமையை நாங்கள் செய்வோம். மக்கள் கடமையை நாங்கள் செய்வோம். முதல்வர் கடமையை முதல் செய்யணும். எங்களுக்கு இதை தரேன் அதை தரேன்னு ஆசையை வர வைக்கக்கூடாது. இது தவறான இது வந்து ஆசைன்றதே இருக்கக்கூடாது. அரசியல் இல்லை. நம்ம வந்து நாட்டை ஆடுறோன்னா ஆசை இருக்கக்கூடாது. நம்ம வந்து நாட்டு பற்று தான் இருக்கணும். இதில் ஆசையை வர வைக்கக்கூடாது. இது வந்து அன்பும் கிடையாது, இதில் பண்பும் கிடையாது. பண்பை இழந்தவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் ஆசையை வர வைப்பாங்க.
இந்த இத்தை கொடுக்குறேன் அத்தை கொடுக்குறேன் இத்தை பண்ண அப்படி நம்மள ஆசையே வரக்கூடாது. நம்ம வந்து நாட்டுப்பற்றாக இருக்கணும். இப்போ தெய்வப்பற்று எப்படி இருக்குதோ அதே மாதிரி நாட்டுப்பற்றாக இருக்கிறது தான் இதுவாக இருக்கணும். நம்ம நாட்டுப்பற்றை இழந்து போய் எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. நம்ம காந்தியெல்லாம் இருந்த நாளெல்லாம் போச்சு. எவ்வளோ பேர் நாட்டுப்பற்று நாட்டுக்கோசம் உயிர் கொடுத்ததுனாலலாம் போய் இப்போ வந்து பணசுக்கோசம் உயிர் கொடுக்குற நாள் வந்துடுச்சு. இறைவனையும் மறந்துட்டோம், நாட்டுப்பற்றையும் மறந்துட்டோம். அதனால் இதுமேல் வந்து மக்களெல்லாம் தெரிஞ்ச நீராகி நம்ம நாடு தான் நம்மளுக்கு நாட்டுப்பற்று வேணும். நம்மளால முடிஞ்சது நம்ம வந்து கையில் பணம் வாங்காத நம்ம ஓட்டு போடுவோம். ஓட்டு போட்டு நம்ம உரிமை நம்மளுக்கு நம்ம கடமையை செய்வோம், நம்ம உரிமையை செய்வோம், நம்ம நாட்டை வளமுறை பெறும், அன்பே செய்வோம்.